நிச்சயமா ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டேன் நபியே. காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொந்தங்களை எல்லாம் அரவணைக்கிறீங்க, இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீங்க தோள் கொடுக்குறீங்க, பாதிக்கப்பட்ட மக்களோட போய் நிற்கிறீங்க, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நீங்கள் உணவளிக்கிறீர்கள், அதே மாதிரி விருதாளிகளை கண்ணியப்படுத்துறீங்க. என்னென்ன உயர்ந்த பண்புலாம் உங்கள்ட்ட இருக்குது. இந்த பண்புலாம் இருக்க அல்லாஹ் உங்களை கைவிட்டுருவானா? இந்த பண்புலாம் இவ்வளவு பண்பு உங்கள்ட்ட இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை கைவிடுவானா? நிச்சயமா விடமாட்டான். இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உயர்வைத்தான் தரப்போகிறான். நீங்க பதட்டப்படாதீங்க, நீங்க ஆசுவாசப்படுங்க, நீங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்க, நபியே உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான் என்று ஆறுதலான வார்த்தைகளை கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைத்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. அப்ப இந்த செய்தி என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா, நம்மிடத்திலே உயர்ந்த நற்பண்புகள் வெளிப்படுமேயானால் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் நம்மளை நேசிச்சுக்கிட்டு இருக்கான், அதனால தான் அந்த நல்ல பண்புகளை தந்திருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,